ஹாய் கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங்க்கு வந்தோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா சசி ப்ரோவும் இருக்கார் இந்த வாட்டி ஃபிஷிங்கில். போன ஃபிஷிங்கில் இருந்தார் இவரை வச்சு தான் நிறைய ஃபன் பண்ணோம். போடுறோன்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு இன்னைக்கு என்ன போட போறாருன்னு தெரியல, பார்க்கலாம். வாங்க பிடிக்கலாம். என் கூட எப்படி உங்களுக்கு என் கூட ஃபிஷிங்க்கு வர்றதுக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் எப்படி சொல்றது, வெறுப்பாகுது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு, வெறுப்பாகவும் இருக்கு. நம்ம அப்பு பத்தி எதனா சொல்றீங்களா? அப்பு ப்ரோ வாயில கீப்பாரு, ஆனா மீன்ல பிடிப்பாரு. பிரபா ப்ரோ இப்ப புதுசா வந்து அவர் எப்படி பிடிப்பாரு மீன்? போய் பார்த்தா தான் தெரியும், வாங்க போய் பார்க்கலாம். காளியா ப்ரோ பிளேயர் அவர் தான் ஃபிஷிங்க்கு பிளேயர், அவர் தான் காளியா ப்ரோ. நரம்போட கட்டி பிடிக்கணும் ஒரு ஆசை. கைஸ் மீன் அப்படியே எப்படி வளைஞ்சு கிழிஞ்சு தண்ணியில போகுது, ஆனா முள்ளுல மட்டும் மாட்ட மாட்டுதான். கைஸ் அவனுக்கு மட்டும் கண்ணு தெரியுது, அவன் என்னன்னு பாருங்க. அங்க பாருங்க கைஸ், அவன் மீன் இப்படி போதுன்னு மட்டும் சொல்றாங்க, ஆனா பிடிக்க மாட்டோம் மீன். நாங்க வீடியோ மட்டும் வீடியோ ஸ்பீச் மட்டும் தான் தருவோம். பாருங்க பாய் கைஸ், மீன் நிறைய இருக்குதுன்றாங்க, ஆனா முழுக்க மாட்டோம். நான் தான் சொன்னேன், மீன் பிடிக்கிட்டா முதல்ல ஃபர்ஸ்ட் மீன் பிடிக்க மாட்டீங்க. தெரியல அவன் எங்க போனான்னு தெரியல, எந்த மூட்டை சந்தில் இருக்கிறான்னு தெரியல அவன். கைஸ் மீன் பிடிக்கலான்னு கூட்டிட்டு வந்துட்டு ஆளுக்கு மூலையில போய் உட்காந்துக்கிறாங்க கைஸ். ஏ பிரபா கத்தம் டம்ளர்ல போட்டு சுத்திக்கிறான். அதுல குத்துறாள். பார்த்தா மீன் பிடிக்கிற மாதிரியே தெரியல, வண்டி ரோடா தான் சுத்தி நிக்கிறோம். 6 கிலோமீட்டரா சுத்தி நிக்கிறோம் மீன் பிடிக்கிறதுக்கோசம். மீன் பிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க. பார்க்கல இந்த பிளாக்ல எத்தனை மீன் தான் பிடிக்கிறாங்க. ஏரிக்கு தான் போகணுமா? ஏரிக்கு போய் என்ன பண்ண போறா? வரண்டா. எங்கடா இருக்கிறா? எங்கடா மயிர? முள்ளாகுது மொத்தம். டைட்டன் போட்டு சரியாவது. இன்னொரு வாட்டி மீன் பிடிக்கிட்டு வருவா? நானும் வரமாட்டேன். ஒன்னா பிடிச்சாங்க எத்தனை வாங்க சாப்பிட்றேன். ஃப்ரை மட்டும் போட்டு அப்படியே சாப்பிடலாம் நம்ம ஒன்றா. கைஸ் ஃபர்ஸ்ட் மீன் பார்த்தீங்கன்னா அப்பு ப்ரோ பிடிச்சிருக்காரு. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு ப்ரோ எப்படி ப்ரோ ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் மீன் நீங்கள் தான் பிடிச்சிருக்கீங்க. மீனே இல்லைன்னா மேட்லன்னு ஃபீல் பண்ணியிருந்தோம். அதுவும் சைஸ் கொஞ்சம் சிறுசாக இருக்குது. சைஸ் கொஞ்சம் சிறுசாக விஷயம் தான் காசு இப்போத்துக்கு ஒரு மீன் கூட மாட்டல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் ப்ரோ கைட்டுங்க ப்ரோனா ப்ரோ அப்படி அடிக்குது அது உங்களா? காளியா ப்ரோ அவனுக்கு கைட்டு தெரியாது பழகுது ப்ரோ. போய் கைட்டு ப்ரோ அது கைட்டு ப்ரோ. கைஸ் பிரபாக்கு பார்த்தீங்கன்னா 100 மீன் மாட்டிக்கிச்சு. இது குட்டி மீன் ஃபர்ஸ்ட் மாச்சு அவனுக்கு. இப்போ 2வது மீன் மாட்டிருக்கு சூப்பராக, பெரிய மீனாக ஓரளவுக்கு சைஸா. ஏன்னா அவனுக்கு மட்டும் கரையான்னு மாட்டிக்குது. அப்படியே ரொம்ப பிடிச்சிருக்கு. கரையான்னு மாட்டிக்குது. நாட்டு ஜிலேபியா? கரையான் இருந்தால் நாட்டு ஜிலேபியா? கைஸ் பார்த்தீங்கன்னா 100 மீன் மாட்டிச்சு அப்பு ப்ரோவுக்கு. பார்த்தீங்கன்னா 2வது மீன் ஓரளவுக்கு சைஸாக ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. மீன் சூப்பராக மாட்டுது. இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பிளாக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். 100 மீன் பார்த்தீங்கன்னா காளியா ப்ரோவுக்கு மாட்டிக்குது. ப்ரோ காட்டுங்க, அது கொஞ்சம் பெருசாக வாய் கீசின்னு இருக்கா என்ன பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இவருக்கு தான் சைஸாக மாட்டேன், சைஸாக காளியா ப்ரோவுக்கு சைஸாக மாட்டிருக்கு அதே மாதிரி பெருசா. ஆனால் லேட் ஆயிடுச்சு அவனுக்கு மீன் பிடிக்குது. அந்த மீனை பார்க்கலாம். என்ன ப்ரோ 3வது மீனா இது உங்களுக்கு? 4வது மீன் கழுகுட்டில் எடுத்து மீன் கழுகுட்டில் எடுத்து பாதி போட்டுக்கிறான். உன்னை தானே கூப்பிட்றாங்க மீன் பிடிக்குது. அன்னைக்கு பார்த்தடா அன்னைக்கு நீ வரலடா பிரபா. அன்னைக்கு பார்த்தா என்ன பண்ண தெரியுமா? இது கூட போட்டு அந்த நீங்க பிடிக்கிறீங்களா தூண்டி முள்ள, அது கூட போட்டு 2 தூண்டி முள்ள ரொமான்ஸ் பண்ணுறாங்க 2 பேரும். அப்போ இவனும் என்னடா அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். மீன் போட்டு சசி அன்னைக்கு சரியான சிரிப்பு காமெடி. ஆனா கைஸ் 100 மீன் மாட்டிக்கிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ ப்ரோ இங்க பாருங்க. ஆமா பெருசா இருக்கு கைஸ். இது அப்படியே ஷார்க் மீன்.
பரவாயில்ல ஒரு அளவுக்கு சைஸாக மாட்டி இருக்கு இப்போ. காளியா ப்ரோவும் போட்டு சீராரு. இன்னொரு மீன் மாட்டிச்சு கைஸ், 2 மீன் ஒரே நேரத்தில். இதோ பாருங்க, காளியா ப்ரோக்கும் மீன் மாட்டிச்சு சூப்பரா. ப்ரோ மீன் பிடி உங்களுக்கு 2வது மீனா இது? அவருக்கு பார்த்தீங்கன்னா 5வது மீன் அப்பு ப்ரோக்கு, இவருக்கு பார்த்தீங்கன்னா 2வது மீன். ஓரளவுக்கு சைஸாக இருக்குது, பரவாயில்ல, ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கைஸ் பிரபா ப்ரோக்கு மீன் மாட்டிக்கிச்சு. இதோ பாருங்க, மீன் காட்டுங்க ப்ரோ, மீன் மாட்டிக்கிச்சு. ஏன் போடாத? அவர் ப்ரோ மீன் எவ்வளோ பேச மாட்டேங்குது பாடுறா. டேய் இங்கே பாடுறா. பிரபாக்கு இது 3வது மீன். புச்சானா பெருசாதான் பிடிக்கிறாங்க. கைஸ் இன்னொரு குட்டி மீன் இல்லை, கொஞ்சம் மீடியம் மீன் மாட்டிருக்கு. அப்போ மீடியம் கூட இல்லை, சின்ன மீன் மிஸ். ஃபயர் ஆந்தி அப்பு ப்ரோ 6 மீன் பிடிச்சிருக்காரு. ஃபயர் ஆயிட்டாரு அவரு. இப்போ மீன் பிடிச்சுன்னு இருக்காரு. 10 மீன் கடப்பாரா கடக்க மாட்டாரான்னு பார்க்கலாம். இப்படி பண்ணு ப்ரோ. என்னடா இது பிரபா, என்னடா சைஸ் இது? உனக்கு எல்லாம் தமா துண்டாவே மாட்டுக்குது. எப்படா நீ ஆளு? ஒரு கை அளவு இருந்தா 10ஆதுரா. பெருசா இல்ல 2-3 கை அளவு பிடிச்சிக்கிறேன். பெருசா பூச்சாதானே நல்லா. ஒரே சைஸ் தான், சின்ன சைஸ் மட்டும் தான் எங்க பிரபா ப்ரோக்கு. சின்ன சைஸ் மட்டும் தான். அவ்வளோ குட்டி ப்ரோ. உனக்குனா ப்ரோ இவனோட கொஞ்சம் பெருசா இருக்கு அப்பு ப்ரோக்கு. அங்கே பாருங்க, கொஞ்சம் பெருசா இருக்கு அப்பு ப்ரோக்கு. சூப்பரா. இதோ காளியா ப்ரோக்கு மீன் மாட்டிக்கிச்சு. லொடுக்கு மாட்டுது மீன். 3 பேருக்கு சேம் டைம்ல மாட்டிருக்கு கைஸ். ஒரே அளவு, ஒரே சைஸ் மீன். நல்லா தான் இருக்கு. ஒரு மீன் பிரபா ப்ரோ பிடிச்சிட்டாரு. இதை பாருங்க, தண்ணியில போட்டு வச்சுக்கிறான் வேற. மறுபடியும் ஏன்னா போயிட்டு போகுது ரெடி. அப்புறமா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நிறைய மீன் பிடிக்கிறீங்க நீங்களும் அப்பு ப்ரோ. காளியா ப்ரோ ஒரே ஒரு சைஸா பிடிச்சிட்டு அப்படியே வெயிட்டா உட்காந்துக்கிறாரு. இன்னைக்கு பிடிக்கிட்டு வரகுறோம் போடுறோம். ஃப்ரை தான். எத்தனை மீன் சந்தையில போய் விற்கிறோமா? நீ வித்துரு. ஏய் ஆமாடா, நீ சந்தைலாம் நம்ம ஊர்ல நம்ம பாத்தீங்கன்னா இப்போ சசி அவங்க அப்பா வந்து பிசினஸ் பண்றாரு. அவங்க அப்பா எதுமா குத்துறோம். சசி அவங்க அப்பா வந்து டெக்கரேஷன் பிசினஸ் பண்றாரு. நம்ம பாத்தீங்கன்னா சசி இப்ப மீன் பிசினஸ் பண்ண போறோம்னா சசி போடுறோம் தட்டுறோம். கழுகுட்லயே அவன் ஃப்ரை பண்ணுவோம் போல. ரெடி கழுகுட்டு தட்டுறோம் தூக்குறோம். கழுகுட்டு வச்சு வாரி போட்டுக்கிறான் மீன். ஏடா நீ இப்போ இப்படி படத்தை பார்த்தா மீன் ஆகுதுன்னு பார்த்தா மீன் ஆகல கைஸ். தூண்டி முள்ளு மாட்டு ரொமான்ஸ் பண்ணுறான் ப்ரோ. எத்துறா மறுபடியும் என்னடி இது காலியாதுடி. என்னடா இது மீன் போயிட்டு போகுது. முதல்ல மீன் எடுத்து போட்டுறா. மீன் போயிட்டு போகுதுடா. மீன் எடுத்துடுறா ஃபர்ஸ்ட். சுத்தி நீராது மீன் ஏறா. நீ முள்ளு எடுக்க தேவையில்ல. என்ன போட்டு போறீங்கடா. நரம்பு அடிச்சு மீன் ஏறானா எனக்கா ஊட்டுனுக்குறான். 2 கையில் நரம்பு அப்படியே போடு. மாட்டுனுக்குது. வயக்கீஞ்சி வைக்கிறப்பா பார்த்து பொறுமையா. ரத்தம் பாரு. ஐயோ கீச்சிட்டியா கை போட்டு? இல்லை மீன் ரத்தமா? நாக கீஞ்சி வைக்குது. போடு உள்ள தூக்கி போடு. மாறி இருக்குது எனக்கு பார்க்கறதுக்கு. சசி தான் மீனுங்க. சசி சந்தையில போய் விற்கிறோம், தட்டுறா தூக்குறோம். இன்னைக்கு துட்டு சம்பாதிக்கிறோம். நல்லா உங்க அப்பா ஒரே நாள்ல 5 ஸ்டார் கடை கட்டுறோம். உங்க அப்பா வந்து டெக்கரேஷன் பிசினஸ் பண்ணாரு. மீன் பிசினஸ். மீனே சொல்ல மீன் 5-10. இது முன்னாடி சொன்னல அது சொல்றேன். தக்காளி காலியா நீ சொல்ற. தக்காளி மீனே பிரபா ஒரு மீன். பிரபா கூவி விற்கணும்டா. என்னடா இது 5-10 கத்தணும். மீன் சந்தையில போய் கோவறோம். நீ ஃப்ரை போடுறோம், சந்தையில போய் கோவறோம். இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சு. சைஸ் பெருசா மாட்டிருக்கு பாருங்க. இவன் மூஞ்சில போட்டுருக்கு போதுடாடி பிளேடு மீறி. அப்புறமா தப்பாக்குதுண்ணா. நோ ப்ரோ. உங்களுக்கு மீனே ஆபல எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? 2 மீன் பிடிச்சிட்டு தைரியமாக நின்றுக்கிறீங்க. மீன் பிடிக்கலான்னு உங்களுக்கு எப்படி மீன் மாட்டணும்? ஒரு பெரிய மீன் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை தான் வாழ்க்கை தான். உண்மையிலே அந்த டைலாக் கரெக்டாக செட் ஆகும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. யாருன்னா பாருங்க மூஞ்சில எத்தனை வந்து விடுறான்.